ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ் டிவோஷனல் சாங் ஆட வராங்க. அப்படி அது யார் அந்த டிவோஷனல் வருது? சாமியோட ரெடியா? வேப்பல ரெடி, கூலம் ரெடி. வாங்க வாங்க சாமி, வாங்க சாமி. வாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. காட்டு வழியில ஒரு கருத்த உருவா நல்ல கலப்பி இறங்கி வருதடா. அடிக்கும் புழுதி காத்துல தீ பறக்கும் வார வழியில அந்த பாண்டி சாமி எல்ல காத்து சமய கருப்புடா. தண்ட மேல ஓசை கேட்டு தன்னை மறந்து வரானடா. வந்த கடலும் கொந்தளிக்க முக்குளிச்சு வரானடா. சண்டி பூத பேய்கள் எல்லாம் மண்டி போட்டு வணங்கி நிக்க வெட்டருவா சொல்லட்டிக்கிட்டு கருப்பு சாமி வரானடா. அவகச்ச கட்டி கொக்கரிச்சு வெள்ள குதிரை ஏறி அந்த காடு மலை அத்தனையும் ஆளும் கருப்பு சாமி. அடுத்த புள்ளிகள் நடுங்க கரு கருவென ஒரு வெடிக்க காட்டு மரமும் சிங்க புலியும் நடுங்கி பண்ணியும் பாரு. அவ போகும் அத்தனையும் பூவனந்தாம் பாரு. கரிகால சோழ வராம் பாரு. பிறப்பில் சிங்கமையா அவர் மனசு தங்கமையா. கருங்குதிர திமிரி வர வேட்டை நாய்கள் துணையும் வர மதுர வீர நடந்து வராம் பாரு. எங்க மதுர வீர நடந்து வராம் பாரு. மதுர வீர எல்லாம் ரெண்டும் கூட்டாட இன்னும் மண்ணும் கொள்ளாட வெட்டருவா தூக்கிக்கிட்டே ஐயா வராண்டா. சிறு வெட்டி கட்டி வெள்ளி மண்ணி சலங்க கட்டி காட்டு வள்ளி சிங்கம் போல வீர வராண்டா. மதுரை எல்லைக்குள்ள கிழக்கு சீமையில இரு கண்ணை பொறித்தறிக்க தேகமெங்குவன பறக்க கரிகால சோழ வராவாரு. பிறப்பில் சிங்கம்மையா அவர் மனசு தங்கம்மையா. கருங்குதிர திமிரி வர வேட்டை நாய்கள் துணையும் வர மதுரை வீர நடந்து வராவாரு. மதுரை எல்லைக்குள்ள கிழக்கு சீமையில இரு கண்ணை பொறித்தறிக்க தேகமெங்குவன பறக்க கரிகால சோழ வராவாரு. பிறப்பில் சிங்கம்மையா அவர் மனசு தங்கம்மையா. கருங்குதிர திமிரி வர வேட்டை நாய்கள் துணையும் வர மதுரை வீர நடந்து வராவாரு. மாயக்காளி கோரக்காளி வீரகாளி சூரகாளி வேதகாளி சண்டி முண்ட மகாகாளி பாதாள வேட்டகாளி மயானத்து சுடலகாளி ரத்தம் கேட்கும் ஒத்திரகாளி அகிலமாளி ராஜகாளி. சிவசங்கரி அந்த மாலு சண்டீஸ்வரி ராஜா காளி வரா.
मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. பலே பலே அற்புதமான நடனத்தை வெளிப்படுத்திய முதலாம் ஆண்டு பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக்ரோஷமான இந்த காளிக்கு அற்புதமான ஒரு கைத்தட்டலை உண்மையான காளி. நன்றி நன்றி. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், நிறைய பேருக்கு கண்டிப்பாக மைசில் எடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக அவங்க பயங்கரமாக வந்து விரதெல்லாம் இருந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிஜமாலே அந்த ஊர் சைடு திருவிழாக்கு போன ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தா திடீர்னு ஒரு உண்மையான குதிரை உள்ளே ஓடுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படத்தில் என்னென்னலாம் இருக்குமோ அது அத்தனையும் இந்த ஸ்டேஜுக்கு உண்மையாக இருக்கணும், இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த எஃபோர்ட் போட்டு. இல்லை அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த காஸ்டியூம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு மேக்கப் போட்டு ரொம்ப நேரமாக வெயிட் வேற பண்ணியிருந்தாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சூப்பர், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் அந்த டீமுக்கு.